ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எனக்கு இங்கே யாருமே இல்லை. என்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்கோ என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கோ யாருமே இல்லைன்னு நிறைய ஆண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம். ஆண்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறதுனாலையும் தனிமையாக ஃபீல் பண்ணுறதுனாலையும் தான் நிறைய ஆண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு NCRB ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது. அமெரிக்கா சர்வே சென்டர் நடத்தின ஆய்வுப்படி 1990 ஒரு ஆணுக்கு சராசரியாக 5 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுவே 2021 நடத்தின ஆய்வுப்படி ஒரு ஆணுக்கு 0 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. பொதுவாக இங்கே எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னன்னா, ஆம்பளை புள்ள அழக்கூடாது, ஆம்பளை புள்ள கெத்தாக இருக்கணும், போல்டாக இருக்கணும், ஆண் நெடில் அப்படின்னு சொல்லியே எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு ஆம்பளையும் அழ மாட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் உங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துங்க. அழணும்னு நினைச்சா அழுங்க, சிரிக்கணும்னு நினைச்சா சிரிங்க. இவங்க தான் சிரிக்கணும், இவங்க தான் அழுகணும் அப்படிலாம் கிடையாது. உங்களோட ஃபீலிங்ஸை முதல்ல வெளிப்படுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸை யாருக்கிட்டையாவது நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சா நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க அம்மா கிட்டயோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டயோ, ஒய்ஃப் கிட்டயோ உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்றதை கேட்டு நமக்கு ஆறுதல் சொல்லுவான். சில ஃப்ரெண்டு நம்ம சொல்றதை கேட்டு போயிட்டு மற்றவங்க சொல்லி சிரிப்பான். உங்களோட ஃபீலிங்ஸை உங்களோட பர்சனல்ல யாருக்கிட்ட சொன்னா அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தனிமையை தடுத்துக்கோங்க. அவ்வளவுதான்.